வந்து இருந்தது. முதல்ல சக்ஸஸ் வருமா, அந்த மாற்று அறுவை சிகிச்சையினால் கொடுக்குறவங்களுக்கு பிரச்சனை வருமா, இந்த மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் இருக்கும். இப்போல்லாம் என்ன அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையை லேப்ராஸ்கோபிக், அதாவது கீஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கீஹோல் சர்ஜரி மூலமாகவே அந்த கொடுக்குறவங்களுக்கு அது பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. இந்த கீஹோல் சர்ஜரி மூலமாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்னா, பெரிய ஸ்கார் இருக்காது கொடுக்குறவங்களுக்கு. இல்லைனா லிவரில் இருந்து ஒரு பகுதியை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப ஒரு பெரிய ஸ்கார் இருக்கும். அது பொதுவாக கொடுக்க வர்றவங்க எல்லாருமே அந்த பேஷண்ட்டுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ், சில சமயம் பசங்களாக இருக்காங்க, பொண்ணுங்களாக இருக்காங்க, அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ். ஸோ இது ஒரு இந்த சயின்ஸில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ரெண்டாவது வந்து சக்ஸஸ். பொதுவாக எல்லோரும் கேட்குறது, இந்த சக்ஸஸ் வந்து 50% இருக்குமா 60% இருக்குமான்னு. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் வந்து மோர் தென் 98% டிரான்ஸ்பிளான்டுடைய சக்ஸஸ் அந்தளவுக்கு போயிடுச்சு. ஸோ இப்போ சென்னையில் நான் வந்து டைரக்டராக வந்து கில்லிகில்ஸ் ஹெல்த் சிட்டியில் அந்த டிரான்ஸ்பிளான்ட், அந்த ஹெப்படாலஜி அந்த இதில் இருக்கிறேன் நான். ஸோ வருஷத்துக்கு 100 பேர்த்துக்கு மேலே பண்ணிகிட்ருக்குறோம். இதில் பார்த்தா அந்த சக்ஸஸை வந்து அஃபிஷியலி வி கேன் அனௌன்ஸ். அந்த அளவுக்கு இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட்டில் இது பண்ணியிருக்கோம். அதாவது சிலவங்க வந்து ரொம்ப குண்டாக இருப்பாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் பண்ணுறப்பெல்லாம் 150 kgக்கு மேலே, அவங்களுக்கெல்லாம் ஒரு லிவர், ஒரு போர்ஷன் ஆஃப் த லிவர் பத்தாது. ஸோ 2 டோனர் வந்து கொடுத்து அந்த லிவரெல்லாம் வச்சு பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜோன் பார்க்குறப்ப, இப்போ திருச்சி, தஞ்சாவூர், இந்த டெல்டா மாவட்டங்கள் இதில் பார்க்குறப்ப, இந்த லாஸ்ட் 2.5 வருஷமாக வந்து இங்கே அவுட்ரீச் கிளினிக்குன்னு சொல்லுவோம், சென்னையிலேருந்து மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்க்குறது. இது தொடங்கினது வந்து இங்கேருந்து சில பேஷண்ட் நோயாளியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் ஆன பிறகு ஃபாலோஅப்புக்கு அவ்வளோ தூரம் வர வேணாம், அவங்கள இங்கேயே பார்த்துக்கலாம், அந்த ஒரு நோக்கத்தில் தான் மாதத்துக்கு ஒருக்க வர தொடங்கினது. கடைசி இது பார்க்குறப்ப இங்கேயே சில நோயாளியை பார்த்து அவங்களுக்கும் இது பெனிஃபிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இந்த ஜோனில் வந்து ஒரு 20 பேர்த்துக்கு மேலேயே இந்த டிரான்ஸ்பிளான்ட் இது பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து குழந்தைகள் ஒரு 3 பேர் அடக்கம் வரும். குழந்தைகள் நீங்கள் நினைக்கிறப்ப கை குழந்தைகளே நான் சொல்லுவேன். இதில் முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது, இது பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப அது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். பட்டு தமிழக முதல்வருடைய அந்த காப்பீட்டு திட்டம்னு ஒன்று இருக்குது, சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு. இந்த இது மூலமாக பண்ணுறதுனால அதனுடைய அமௌண்ட்டு ஃபுல்லாகவே கவர்மெண்ட் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்குரிய மருத்துவ செலவு, அந்த மெடிசின்ஸ் கொடுக்குறதையும் கவர்மெண்ட் பார்த்துக்குது. இதனால் என்ன பெனிஃபிட்னா, இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஓகே நம்மகிட்ட பணம் இல்லை, இதனால் காப்பாற்ற முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ பணம் இல்லாட்டினாலும் அந்த காப்பீட்டு திட்டம் இருந்தால் அதை ப்ராப்பரான அதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ப்ராசஸில் போகணும். ஓகே, அதை கரெக்டாக அந்த இது ப்ராசஸில் போகிறப்ப அந்த இது மூலமாக சக்ஸஸ் ஆகி எல்லோரும் நல்லா இருக்காங்க. இப்போ உங்களை பார்க்க வரணும்னா எங்கே உங்களை பார்க்க வர்றது? ஸோ நான் வந்து சென்னையில் வந்து கில்லிகில்ஸ் ஹாஸ்பிட்டல், அதாவது பெரும்பாக்கத்தில் இருக்குது, அதனுடைய ஹெப்படாலஜினுடைய டைரக்டர் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட்டில் இருக்கிறேன். இங்கே திருச்சியில் நான் வர்றது இந்த பிரணவ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 3வது வெள்ளிக்கிழமை இங்கே வந்து நான் பேஷண்ட்ஸை பார்க்குறேன். அந்த கல்லீரல் பாதிப்பு என்ன காரணங்கள்? முக்கியமான காரணங்கள் 2ன்னு நான் சொல்லுவேன். ஒன்று வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ட்ரிங்க்ஸு. ரெண்டாவது வந்து இந்த ஃபேட்டி லிவர். இது 2னால கல்லீரல் பாதிப்பு வருது. ஆனால் இந்த கல்லீரல் பாதிப்பு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வர போகணும்னா அது வந்து குறைஞ்சது 10 வருஷம் 15 வருஷம் பாதிப்பாக இருக்குமே ஒழிய உடனே நடக்கிற காரியம் இல்லை. அதனால் இதை தெரிஞ்சுக்கிறணும். அப்பயே அதை கரெக்ட் பண்ணுறது மூலமாக இந்த ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், இதை கரெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், தொடக்கத்திலேயே கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தேவையே இல்லை, இந்த ஒரு பெரிய ஆப்ரேஷன் போக தேவையே இல்லை. இதெல்லாம் ப்ரிவென்ஷன் சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு அதை கரெக்ட் பண்ண முடியாமல் போகிறவங்க தான் இந்த மாதிரி செஞ்சுருவாங்க. அதற்கு அது இல்லாமல் வேறு காரணங்கள் பார்க்குறப்ப இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், வில்சன் டிசீஸ்ன்னு இருக்குது, குழந்தைகளுக்கு பிலியரி அட்ரீஷியா அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சில காரணங்கள் சொல்ல முடியும். டோனருக்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரே பிளட் குரூப் இருக்குமா சார் அது கொடுக்குறப்ப? ஆமாம், இது நல்ல கேள்வி. டோனருக்கும், ஏன்னா எப்பயுமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு வரப்போ 2 பேத்துக்கு ஒரே குரூப்பாக இருக்கிறது தான் சக்ஸஸுக்கு இதாகும். ஸோ ஓ குரூப் ஒரு நோயாளிக்கு இருந்தால் கொடுக்குறவங்களும் ஓ குரூப்பு, ஓ பாசிட்டிவ் ஆர் ஓ நெகட்டிவ் இருக்கலாம். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அதுலேயும் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அது வேறு குரூப்பாக இருந்தாலும் கொடுக்க முடியும், அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அப்படி நிறைய பண்ணியிருக்கிறோம். ஒரு 50 பீப்புளுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம்.
அது எப்படின்னா ஏ குரூப் உள்ளவங்க பிக்கு கொடுக்கலாம், பி ஏக்கு கொடுக்கலாம். பட் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. சும்மா நம்ம வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துட முடியாது. ஏ குரூப் உள்ளவங்களுக்கு வந்து பி குரூப் கொடுக்க வர்றாங்கன்னா பி குரூப் உறுப்பை அவங்க பாடி அக்செப்ட் பண்ணுறதுக்காக ஆப்ரேஷனுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடியே சில மெடிசின்ஸ் கொடுத்துருவோம். ஸோ படிப்படியாக அந்த நோயாளியினுடைய அந்த குரூப்பு வந்து வேற ஒரு குரூப்பை அக்செப்ட் பண்ணுறதுக்காக சில மருந்துகள் சில ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் சர்ஜரி பண்ணுவோம். அது மூலமாக சக்ஸஸ் வந்து மோரலஸ் நார்மல் எல்லா டிரான்ஸ்பிளான்ட் மாதிரியே வந்துடுது. டோனர்ஸ் வந்து ஃபார்மாலிட்டிஸ் நிறையா இருக்கும் சார். மற்ற பிளட் ரிலேஷன்ஷிப் தான் கொடுக்க முடியல, தேர்ட் பர்சன் எப்படி கொடுக்குறது, அவங்களுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எப்படி இருக்குது? டோனர்ஸ் வந்து ரிலேட்டிவாக இருக்கணும். அதாவது நோயாளியுடைய ரிலேட்டிவாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க அப்படின்றத வந்து கவர்மெண்ட் ஒத்துக்கிறது இல்லை. ரிலேட்டிவாக இருக்கும். இது வந்து லீகலாக நான் சொல்கிறது. அப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்ன்னு பார்க்குறப்ப கொடுக்குறவங்களுக்கு லிவர்லேருந்து அவங்களுடைய பகுதியை கொடுக்கறனால அவங்க உயிருக்கு பாதிப்பு வருதா, கொடுக்குறவங்களுக்கு வந்து அந்த லிவர் பாதி கொடுத்த பிறகு பாக்கி உள்ளது 100% வளருமா, இதெல்லாம் டாக்டர்ஸ்னுடைய ரெஸ்பான்சிபிள். இவங்க வந்து டாக்டர்ஸ், டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அதை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு கொடுக்கறது மூலமாக 1% கூட உயிருக்கு பாதிப்பு வராது. ஃபியூச்சர்லையும் கொடுக்குற லிவர் 100% 30 டேஸ் கணக்கு இருக்குது, வளர்ந்துடும். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குரிய டெஸ்டெல்லாம் முன்னாடியே பண்ணிவிட்டு பண்ணுறது தான் கரெக்டானது. கல்லீரல் வந்து ரொட்டீனாக இயர்லி வந்து செக் பண்ணிக்கணும், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இந்த காலகட்டத்தில் வந்து கல்லீரலை வந்து ரொட்டீன் செக்கப்பில் கொண்டு வந்துடுறதா நல்லது. ஏன்னா முந்தி வந்து சுகர் செக்கப் பண்ணுவோம், பிபி செக்கப் பண்ணுவோம், இந்த மாதிரி சில சமயம் இந்த கேன்சர் செக்கப் பண்ணுவோம், இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபேட்டி லிவர்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய அட்வைஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் ஒரு மாஸ்டர்கள் செக்கப் பண்ணுறப்பயே லிவருக்கு உரிய கல்லீரலுக்கு உரிய ஒரு அல்ட்ராசோனோகிராம், ஒரு லிவர் ஃபங்க்ஷன் சிம்பிள் டெஸ்ட் இது பண்ணுறது. இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த ஃபைப்ரோ ஸ்கேன் இதெல்லாம் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ கடந்த காலங்களை விட இப்போ அதிகமாகவே அந்த பாதிப்பு பார்க்கணும். அது எதனால? உணவு முறையில் எது நம்ம ஃபாலோ பண்ணணுமா? அதை நீங்களே கேள்வி கேட்டீங்க, நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. கடந்த இது நான் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் இதுக்கெல்லாம் இந்த படிக்கிற இந்த இதெல்லாம் வர்றப்ப இந்த ஃபேட்டி லிவர்னால கல்லீரல் பாதிப்பை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு கேஸ் கூட நான் பார்த்தது கிடையாது முந்தி. ஆனால் இப்போ வந்து என்னுடைய கிளினிக்லையாக இருக்கட்டும், இதே மாதிரி தான். இது இங்கேன்னு இல்லை, உலகம் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். இந்த ஃபேட்டி லிவர் நிறைய. இதற்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்கம் தான். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், மெயினாக அந்த எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அன்டயத்தில் ஃபுட் சாப்பிட்றது, ஹை கேலரி, அதாவது ஒரு ஸ்டைலுக்காக ஒரு இதுக்காக பசிக்குதோ இல்லையோ டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி சாப்பிட்றது. இன்னொன்று வந்து நம்முடைய ஜாபோ இப்போ மாறிடுச்சு, முந்தி மாதிரி கிடையாது. ஒரு டியூட்டி ஹவர்ஸ் போனோம், நைட்டுக்கு வீட்டுக்கு போனோம், ரெஸ்ட்டுன்னு இல்லை. இப்போ எந்த ஒரு ஃபீல்டாக எடுத்தாலும் நைட் அண்ட் டே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த ஒரு ஃபீல்டுனாலும். அப்போ அந்த நைட் டியூட்டி இதெல்லாம் வர்றப்ப அவங்களுக்கு அறியாமையே அவங்க வந்து எனர்ஜி வேண்டி இருக்குது, சாப்பிட தொடங்குறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த காலகட்டத்தில் கல்லீரலாக இருக்கட்டும், மற்ற வியாதியாக இருக்கட்டும், எல்லாமே கூடுது. அதிகப்படியாக பாதிக்கப்படுற எந்த உணவுனால சார்? கல்லீரலை பொறுத்தவரை அதிகப்படியான பாதிப்பு வர்றது கார்போஹைட்ரேட், மாவுச்சத்துன்னு சொல்லுவோம், அதனால தான் வருது. ஸோ என்னுடைய அட்வைஸ் வந்து கார்போஹைட்ரேட் தேவை தான். பட் அதுக்குன்னு கார்போஹைட்ரேட், அது ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நிறைய சாப்பிடாதீங்க. கிழங்கு ஐட்டம்ஸு எல்லாமே கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க, அது நல்லது. ஏன்னா எல்லோரும் நினைப்பாங்க ஃபேட்டி லிவர்னால் கொழுப்பு நிறைய உள்ள சாப்பிட்டா இந்த மட்டன் சிக்கன் அதெல்லாம் கிடையாது. அது இருக்குது, பட் அது ஒரு ஆளால் எவ்வளோ சாப்பிட முடியும். பட் ஆனால் இந்த கார்போஹைட்ரேட் டயட் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணாது. நம்ம பாட்டுக்கு எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் சிப்ஸாக இருக்கட்டும், இஃப் யூ டேக் ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், எதுனாலும் அந்தளவுக்கு திகட்டாது. ஸோ அதை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதனால தான் இந்த ஃபேட்டி லிவர்லாம் வர்றது. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம் எத்தனை நாள் வரைக்கும் அது லைஃப் வந்து சொல்லுங்கள். இந்த ஒரு கல்லீரல் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடிய லைஃப் ஸ்பேன் வரப்போ மோர் தென் 30 to 40 இயர்ஸ் தான். இது அதனால தான் பேபிகளுக்கே பண்ணுறோம். அதாவது ஒரு 3 மாத குழந்தை, 4 மாத குழந்தை பேபிக்கெல்லாம் பண்ணுறப்ப அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து அதனுடைய 70-80 வயசு வரை ஓடும். இது வந்து இந்த லிவருடைய பியூட்டி. நம்ம இயற்கையே அந்த மாதிரி படைச்சிருக்காங்க. இதே பிரின்சிபல் தான் எந்த வயசுக்கு பண்ணாலும் சரி, அது வந்து பல வருஷம் ஓடும். ஆனால் அதுக்கு நம்ம டேப்லெட்லாம் எடுக்கணும். நான் இப்படி சொன்னாலும் அதுக்கு என்ன ஃபாலோ அப்பில் சில டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டை கரெக்டாக எடுக்கணும். செக்கப் வர சொல்கிறப்ப வரணும்.
டேப்லெட்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அது ரிஜெக்ஷன் சொல்லுவோம், லிவர் அந்த ரிஜெக்ட் ஆகும். ஸோ அது பண்ணக்கூடாது. சார் ரெகுலராக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமே இருக்காது. ஒரு சில பேருக்கு லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அது என்ன மாதிரி காரணம், ரீசன்ஸ்? இது வந்து எப்படி சொல்கிறேன்னா, குடிக்கிற எல்லாத்துக்குமே வந்து கல்லீரல் பாதிப்பு பார்க்குறதே இல்லை நாங்கள். சில பேர் பல வருஷம் குடிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஸ்கேனாக இருக்கட்டும், பிளட் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபைப்ரோ ஸ்கேன் அது பண்ண நார்மல் இருக்கும். சிலவங்க வந்து குடிச்சு கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும், பார்த்தா 30-35 வயசு 40 வயசுலலாம் ஜாண்டிஸ் வந்து கல்லீரல் பாதித்து டிரான்ஸ்பிளான்ட்லாம் போகிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து அவங்கவுங்க லிவருடைய தன்மை. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது கரெக்டாக கால்குலேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக பார்க்குறப்ப 16% கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 100 பேர் குடிக்கிறாங்கன்னா 16 பேர்த்துக்கு லிவர் ப்ராப்ளம் வரும். 84 பீப்புள் கூட நல்லா இருப்பாங்க. ஸோ நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த 16ல் ஒரு ஆளாக இருந்தோன்னு வைங்களேன், நம்மளுக்கு அந்த வியாதி வந்துடும். நம்ம லக்கிலி அந்த 84 குரூப்பில் ஒரு பேராக இருந்தால் நம்ம குடித்தாலும் அந்த பாடியில் உள்ள அந்த லிவரில் உள்ள மெட்டபாலிசம்னு சொல்லுவோம், அந்த என்சைம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் ஜீன்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் ப்ளே பண்ணும். அதனால ப்ராப்பர் மெட்டபாலிசம் நடந்து நார்மலாக இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சிலவங்க கொஞ்சம் குடித்து உடனே லிவர் ப்ராப்ளம், சிலவங்க குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் பார்க்குறது இல்லை. பட் பொதுவாக இந்தியாவை பொறுத்தோம்னா, இது வந்து நான் ட்ரிங்க்ஸ் மாத்திரம் தான் வச்சு சொன்னேன். இந்த ஃபேட்டி லிவர்னு இன்னொன்று ஒரு காரணம் சொன்னேன், லிவர். இதுக்கு இந்தியாவில் மோர் தென் 60% ஆஃப் த பீப்புள் ஃபேட்டி லிவரில் இருக்காங்க. கேமரா ஸோ இது வந்து குடிக்கிறத பற்றி சொன்னேன். இப்போ வந்து ட்ரிங்க்ஸு இதுன்னு பார்க்குறப்ப அது ஒரு 16% உள்ளவங்களுக்கு லிவர் பாதிப்பு வரும். ஆனால் இந்தியாவை பொறுத்த நீங்கள் ஸ்கேன் பண்ணால் 100க்கு 60% மேலே உள்ள அவங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஃபேட்டி லிவர் இருக்குது, இதில் இன்னும் ஒரு 16% சேர்ந்தால் 76%. ஓகே. ஸோ அதனால் என்னுடைய அட்வைஸ் வந்து பெட்டர் அந்த குடிக்கிறதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. டாக்ஸிக் அது அந்த டாக்ஸிக் லெவல்னு சொல்லுவோம், அந்த லெவலுக்கெல்லாம் போய் கெடுத்துக்காதீங்க. ஸோ இந்த உணவுகள்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சார். ஸோ கல்லீரை பொறுத்தவரை ஹெல்த்தியாக இருக்கணும்னா உணவு பொறுத்துனா ப்ரோட்டீன் ரிச் டயட்டுன்னு சொல்லுவோம். புரதச்சத்து அதிகமுள்ள இந்த பருப்பு, பயறு, கடலை. நான்வெஜ்ஜுன்னு எடுத்தோம்னா எக் ஒயிட்டு, ஃபிஷ், சிக்கன், இதெல்லாம் ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் கல்லீரலுக்கு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு வர்றப்ப நான் முதல் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட், ரைஸ் பேஸ்டு, அந்த ஸ்வீட்ஸு, பொட்டேட்டோஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கூக், பெப்சி, இந்த மாதிரி நம்ம சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நிறைய குடிக்கிறது, இதெல்லாம் அந்த ப்ரிசர்வேட்டிவ் உள்ள ஜூஸஸ் இதெல்லாம் ரொம்ப சாப்பிட்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.